ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லாயிருக்கேன். காலையிலே பார்த்திங்கன்னா இங்கே செம்ம மழை. சென்னையில் 5 மணிக்கெல்லாம் பாருங்கள் எப்படி வெளியில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, சீக்கிரமாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5:15க்கெலாம் எழுந்திரிச்சி வாசலெல்லாம் நல்லா கழுவிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். நானே இப்போது 2 பக்கமும் பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம கையில் வரி வரியாக இழுத்து விடுறதுக்காண்டி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே கீழே அந்த மாதிரி வரி வரியாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் பார்க்க அழகாகவே இருக்கும். நான் ஏன் காலையில் எழுந்துச்சி பூஜை பண்ணுறேன்னா, காலையிலே எழுந்து நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் மாறியிருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கவும் செஞ்சுருக்கு. அதை நான் கண்கூடாகவே நான் உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு கிடச்சதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு லைஃபு. அப்புறம் வந்துட்டு 2 குழந்தைங்க. 2வது குழந்த பிறக்கும்போது நான் உயிரோட ரிட்டர்ன் வருவேனா இல்லையாங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பயம். அவ்வளோ ஹை ரிஸ்கில் இருந்து தான் அந்த முருகனே எனக்கு குழந்தையாக பிறந்தார். அப்போவும் நான் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி விரதம், 7 நாள் மாதத்தில் வர சஷ்டி விரதம், அது எல்லாமே நான் இருந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் அதே மாதிரி இருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா முன்னாடிலாம் நான் சாமி கும்பிட்டதெல்லாம் கிடையாது. இப்போது ரீசெண்டாக ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. அதுவும் மார்னிங் விளக்கேற்றும் போது இன்னுமே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. இப்போ இந்த விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கினது தான். இப்போ லாஸ்ட்டாக வந்த விநாயகர் சதுர்த்திக்கு, போன வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின விநாயகர் இல்லை. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி தான் நான் இப்போ ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கேன்னு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையோடு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ விநாயகரோட காலுக்கு, அப்புறம் கை தும்பிக்கை 4 பக்கம், அப்புறம் அவரோட அந்த எலி, அது அவங்க எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ பூஜை ரூமுக்கு நான் ஃபஸ்ட்டே வெளியில் கழுவினதுக்கு அப்புறமும் இங்கே லைட்டாக ஈர துணி வச்சு தொடச்சிட்டு நான் மஞ்சளை நல்லா பரப்பி விட்டுருந்தேன் நான். அப்புறம் எல்லா பழைய பூவெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ புதுசாக இருக்க பூவெல்லாம் மாற்றி வச்சுட்ருக்கேன் நான். எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. நான் ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்து இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும் கற்பூரம் மட்டும் காட்டுவாங்க. சும்மா செவத்தில் 2 ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். இங்கே சென்னைக்கு நான் அவ்வளோவா சாமியெல்லாம் கும்பிடவே இல்லை. ஒரே ஒரு சின்ன காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் அவ்வளோதான். அது ஒன்று தான் வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் என் லைஃப் இவ்வளோ மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் மாற்றிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தான். ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க ஆச்சு, ஹஸ்பண்ட், ஃபேமிலி எல்லாமே இருக்குல்ல. அப்போ நம்ம அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் இல்லையா? அதனால் நான் மாற்றிக்கிட்டதுனால நடந்த நிறைய விஷயங்கள் நான் இனி வர வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். என் பையனும் அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டான். காலையில் 5:30 மணி அப்போல்லாம் எழுந்திரிச்சி அழுதுகிட்டே இருந்தான். சரி, அவனையே வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் சாம்பிராணி தூபம்லாம் போட்டுட்டு உள்ளே வெளியே 2 பக்கமும் ஊதுபத்தியெல்லாம் காட்டிட்டு அவ்வளோ தீபம் தூபம்லாம் போட்டாச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஏன்னா நான் ஒரு வருஷமும் நான் வேண்டுதல் வைப்பேன், அதே மாதிரி நடக்கும். ஆனால் எனக்கு 2வது குழந்த பிறந்ததெல்லாம் ஒரு அபூர்வம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்புறம் நீங்கள் நிறைய சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் இருந்த விரதமும், அதாவது விரதங்கிறது நம்மளை வருத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. நம்மளால் எவ்வளோ கடவுளுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம விரதமாக இருக்கிறோம். நானும் அப்படி தான் இருந்தேன் நான். ஆனால் நமக்கு விரதம் ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாகவே கிடைக்கும். நிறைய விஷயங்கள் எனக்கு மாறியிருக்கு. மேக்ஸிமம் காலையில் 5 to 6 அதுக்குள்ளேயே நான் விளக்கு ஏற்றிடுவேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி முருகர் ஃபோட்டோவை பாருங்கள், அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது எனக்கு. நீங்கள் அது உண்மைன்னு நினச்சாலும் சரி, பொய்ன்னு நினச்சாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும்
நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.